வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.20 தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஸோ இதில் இருக்க எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ சிஸ்டம் ஆஃப் த்ரீ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ். ஓகேங்களா, 3 வேரியபிள்ஸ் இருக்குது, 3 ஈக்குவேஷன்ஸ். ஒவ்வொரு ஈக்குவேஷன்லேயும் 3 வேரியபிள் எக்ஸ் ஒய் இஜெட் இந்த மாதிரி இருக்குது. இஸ் இன்கன்சிஸ்டன்ட். ஓகேங்களா, 3 ஈக்குவேஷனும் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் தேர் பிளேன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இன்கன்சிஸ்டன்ஸ் அதாவது நம்ம வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு பார்த்ததில் கன்சிஸ்டன்ஸ் இன்கன்சிஸ்டன்ஸ் ரெண்டு பார்த்துருக்கோம். கன்சிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரியல் ரூட்டு, இன்னொன்று ஈக்குவல் ரூட்டு அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், நோ ரூட்ஸ் அப்படின்றதான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னாலே நோ ரூட்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னா ரூட்டே இல்லை அப்படின்னா என்ன, இன்டர்செக்டே ஆகிருக்காது அப்படின்றத அர்த்தம். ஓகேங்களா, கோயின்சைடும் ஆயிருக்காது, இன்டர்செக்டும் ஆயிருக்காது, ரெண்டுமே ஒன்று தான். அப்போ டூ நாட் இன்டர்செக்ட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னாலே டூ நாட் இன்டர்செக்ட். இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னா ஓகேங்களா, கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னா தான் ரூட் இருக்குது, அதாவது இன்டர்செக்ட் ஆகிருக்கும் அப்படின்றத அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். த சொல்யூஷன் ஆஃப் த சிஸ்டம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3z = -6 -7y + 7z = 7 3z = 9. ஸோ இதை கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் இஜெட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்துல இருக்கேன். இதில் எக்ஸ் ஒய் இஜெட் இருக்குது, இதில் ஒய் இஜெட் இருக்குது, இதில் இஜெட் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இஜெட் = 9, இந்த சைடு 3 வரும்போது /3ன்னு வரும். அப்போ 9/3 அப்படின்றப்ப இஜெட் = 3 அப்படின்றது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த இஜெட் = 3 இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் ஒய் கிடைக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ரெண்டுமே தெரியாது, அன்னோனாக இருக்குது. இதில் ஒன்று மட்டும்தான் அன்னோன்னு. ஸோ அப்போ இஜெட் இதில் சப்ஸ்டிட் பண்ணால் ஒய் கிடைக்கும். ஸோ கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ன்றப்ப /7 இங்கேயே போட்டுறேன். ஓகேங்களா, அப்போ -y + z = 1. ஸோ z = 3 அப்படின்றப்ப -y + 3 = 1, -y + 3 அந்த சைடு போகும்போது 1 -3ன்னு மாறும். ஸோ -2. -y = -2னா y = என்னது 2. ஓகேங்களா, ஏன்னா ரெண்டு சைடு மைனஸ்ன்றப்ப மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு எக்ஸு z3 y2ன்னு தெரியும், இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ அப்போ எக்ஸோட கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக இந்த 2 போட்டேன், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3, இஜெட்டுக்கு பதிலாக 3 போடுறேன், = -6. 2 - 9. ஓகேங்களா, எக்ஸ் ப்ளஸ் 2 - 9 = -6. 2 - 9ன்றப்ப -7 = -6. இந்த -7 அந்த சைடு வரும்போது +7 மாறும். ஸோ 1, எக்ஸ் = 1. ஓகேங்களா, பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் ப்ளஸ் அதை போட்டிருக்கேன். ஸோ அப்போ x1 y2 z3. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சரு புக்கில் x1 y2 z3. ஓகேங்களா, இதுதான் கரெக்டான ஆன்சர். பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் z3 வந்திருக்கும். y வந்து 2ன்றப்ப ரெண்டு இடத்துல வந்துருக்குது +2ன்றப்ப. ஸோ அப்போ ஏவா பியான்னு செக் பண்ணுறதுக்கு அகைன் எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ கண்டுபிடிக்கும் போது இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சம். ஓகேங்களா, ஸோ தேர்ட் சம் பாருங்கள். இஃப் x - 6 is the HCF of x² - 2x - 24 and x² - kx - 6. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு இது HCF அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் த வேல்யூ ஆஃப் கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்ப்போம் வாங்க. தேர்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த ரெண்டுக்குமே இது HCF அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும், இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு ரெண்டு HCF இது வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் -24. ஓகேங்களா, ஸோ மல்டிபிள் பண்ணுன்னா -24, ஆட் பண்ணேன் அப்படின்னா -2. ஓகேங்களா, ஸோ அப்போ எந்த ரெண்டு நம்பர் அப்படின்னு பாருங்கள். 6 4 போட்டிங்கன்னா தான் எனக்கு டிஃப்ரெண்ட் 2 வர மாதிரி இருக்கும். பட் இங்கே ஆன்சரில் மைனஸ்ன்றப்ப ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ் கன்ஃபார்மு. இந்த ப்ளஸ் ஆட் பண்ணும்போது ஆன்சர் மைனஸ்ன்றப்ப பெரிய நம்பர் தான் மைனஸு, சின்ன நம்பர் ப்ளஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை எடுத்தேன் அப்படின்னா என்ன வரும், ரூட்டு எக்ஸு இந்த -6 எக்ஸு +4. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு சொல்லிட்டாங்க x - 6ன்றது ரெண்டுக்கும் HCF அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கு x - 6 இங்கேயும் வந்துருச்சு. HCF அப்படின்றப்ப இங்கே கண்டிப்பாக x - 6 வந்துடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x = -6 அப்படின்றப்ப = 0ன்னு எடுப்போம்.
இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் 4 = 0ன்னு இருக்கும். ஸோ இதன்படி எடுக்கும்போது எக்ஸ் வந்து 6ன்னு வரும், எக்ஸ் வந்து -4ன்னு வரும். ரெண்டுக்கும் HCF எக்ஸ் மைனஸ் 6 கன்ஃபார்ம். அப்போ இது வந்து வராது. அப்போ இதில் இருக்க வேல்யூவை எக்ஸ் = 6 எடுத்து இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 6 அப்படின்றத நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 6² - k × 6 - 6 = 0 வரணும். ஓகேங்களா? ஏன்னா HCF அப்படின்னாலே அந்த HCFோட டேட்டாவை அப்ளை பண்ணால் = 0 வரணும் அப்படின்றத கண்டிஷன். ஸோ 6² அப்படின்றப்ப 36 - 6k - 6 = 0. 36 - 6 30 - 6k = 0. அப்போ -6k = -30. இந்த 30 அந்த சைடு வரும்போது -30 மாறிடும். அப்போ k = -30 / -6. மைனஸும் மைனஸும் கேன்சல். 5 6 are 30. அப்போ கேவோட வேல்யூ என்னது 5. ஓகேங்களா? இன்னொரு சொல்லிடுறேன். 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. 2க்கு HCF x - 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் k இருக்குது. இதில் வந்து எனக்கு ஃபுல்லாகவே இருக்கிறதுனால நான் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது x - 6 வந்துருச்சு. அப்போ கொடுத்தது x - 6 அப்படின்றது கண்டிப்பாக HCF கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ x - 6ன்றப்ப இங்கேயும் x - 6 தான் ஃபேக்டராக வரும். ஓகேங்களா? ஏன்னா HCFன்றப்ப ரெண்டுக்கும் காமன். ஸோ அப்போ x - 6 வச்சு x = 6ன்னு கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு கேவோட வேல்யூ கிடைக்கும். பட் என்ன கண்டிஷன்னா =0 போடணும். அதோட ஃபேக்டரில் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 தான் வரும். ஸோ அதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி போடும்போது கேவோட வேல்யூ 5 அப்படின்றது கிடச்சிருக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி, புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம 4th சம் போவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 4th சம். பாருங்கள். 3y - 3 by y divide 7y - 7 divided by 3y². ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் இதில் என்ன வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ முந்தின சம்முக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம். 5ன்றதை டிக் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கான ஆன்சர் செக் பண்ணுவோமா? வாங்க. கொடுத்துருக்க கொஸ்டின் நான் எடுத்து எழுதியிருக்கேன் அப்படியே. ஸோ இந்த கொஸ்டினு இது டிவிஷன் இருக்குது. இதில் வந்து 3y - 3 இருக்குது. ஓகேங்களா? 3y - 3 இருக்கிறதுனால 3யை காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போ என்ன வரும்? 3yலேருந்து 3 போச்சுன்னா y, 3லேருந்து 3 வெளியே போயிடுச்சுன்னா -1 டிவைடட் பை y. இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றினேன் அப்படின்னா இது வந்து ரெசிப்ரோக்கலாக மாறும், தலைகீழியாக மாறும். ஸோ 3 × y² y × yன்னு எழுதலாம். ஓகேங்களா? இதில் 7y - 7 இருக்குது. நான் 7ஐ வெளியே எடுக்கிறேன். y - 1. ஓகேங்களா? இதுலேருந்து 7 வெளியே வருதும், இதுலேருந்து 7 வெளியே வரும். அப்போ இது y மாறும், 7 வந்து -y மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே மேலேயும் சேமாக இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். y - 1 y - 1. ஓகேங்களா? இந்த ஒய்யையும் இந்த ஒய்யையும் கட் பண்ணிக்கலாம். மீதி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. 3 3s are 9. மேலே ஒரு y இருக்குது, டிவைடட் பை 7. ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸை நம்ம கட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இதில் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய 4th சம் புக்கில் ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏயில் இருக்கக்கூடியது தான். 9y / 7 அப்படின்றது தான் 4th சம்முக்கான ஆன்சர். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 5th சம்மு. y² + 1/y² is not equal to. எதுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வாசிக்கும் போது கொஞ்சம் கவனமாக வாசிங்க. நாட் ஈக்குவல் டுன்னு வாசிச்சுட்டு நம்ம எது ஈக்குவல் டு அதை தான் டிக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணுவோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடும்போது y4 + 1 டிவைடட் பை y² வந்துடுச்சு. ஸோ இது கரெக்டாக இருக்கே டிக் போட்டுருவோம். ஸோ கொஸ்டின் நான் நிதானமாக வாசித்து பாருங்கள். எது ஈக்குவலாக இல்லை, நாட் ஈக்குவல் டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம 4 ஆன்சரையுமே செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 4 ஆன்சரையும் செக் பண்ணி தான் எது ஈக்குவல்ட்டாக இல்லைன்றதை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 3 இது ஈக்குவலாக இருக்கும், 1 மட்டும்தான் ஈக்குவலாக இருக்காது. அதனால தான் சொல்கிறேன் 4ஐயுமே செக் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். y² + 1/y² அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதை நான் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏ ஆப்ஷன் வந்துடும். ஓகேங்களா? ஏ ஆப்ஷன் வந்து என்ன இருக்குது? y⁴ + 1 டிவைடட் பை y² இருக்குது. ஸோ இதை நான் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு பாருங்கள். இந்த y² இங்கிட்டு போகும்போது y² × y² + 1. ஓகேங்களா? டிவைடட் பை y² வரும். ஸோ y² × y² y⁴ + 1ன்றது ஏ ஆப்ஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். y + 1/y² கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ y + 1/y² அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஏவாகவும் இதை பியாகவும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா y² + 1/y²
ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தால் அது என்னவா இருக்கும்? ஒய் பவர் 4 ஓகேங்களா? ஏன்னா ஸ்கொயரோட ஸ்கொயரு ப்ளஸ் 1 பை ஒய் பவர் 4 இது ஏ ஸ்கொயர் இது பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஸோ இதுவும் கட் ஆகும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? ஒய் பவர் 4 டிவைடட் பை 1 பை ஒய் பவர் 4 ப்ளஸ் 2 அப்படின்றது தான் எதுக்கு? ப்ளஸ் 1 பை ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவல் ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு 2 ஆட் பண்ணியிருந்தால் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஒய் சாரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று இங்கே ஒய் மட்டும்தான் இருக்குது. நான் ஒய் ஸ்கொயர் இருக்கிறத கன்சிடர் பண்ணிட்டேன். ஸோ இது நமக்கு இல்லை. இதை பார்த்தீங்க அப்படின்னா இது ஏ ஸ்கொயர் இது பி ஸ்கொயர் ஓகேங்களா? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. இது வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒய் ப்ளஸ் 1 பை ஒய் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றப்ப 1 பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படின்றது தான் இதுக்கு ஈக்குவலாக வரும் ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்னா ஒய் ப்ளஸ் 1 பை ஒய் ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது இதுக்கு கரெக்டு அப்படின்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இருக்கணும். இந்த இடத்துல ப்ளஸ் 2 இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு கரெக்டு. பட் ப்ளஸ் 2 இல்லை, அதனால் நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம். அப்போ இது தப்பு அப்படின்றது தான் ஆன்சர் ஓகேங்களா? நம்மகிட்ட கேட்டிருக்கிறது என்னது? நாட் ஈக்குவல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுவும் கொஸ்டினும் அதுக்கான ஆன்சர் பியும் நாட் ஈக்குவல் டு. ஸோ அப்போ இதுதான் ஆப்ஷன் பி அப்படின்றது ஓகேங்களா? அடுத்தது நாங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள் சியையும் டியையும் பாருங்கள். ஒய் மைனஸ் 1 பை ஒய் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா? ஒய் மைனஸ் 1 பை ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 போட்டிருக்கான். ஸோ இது வந்து இதுக்கு கரெக்டாக ஈக்குவல் டு தான் ஓகேங்களா? அதே இது பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் 1 பை ஒய் ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப நம்மளுக்கு இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா, இதுதான் இந்த இடத்துல ப்ளஸ் 2 போட்டிருக்கான் இல்லையா? ஃபைனல் ஆன்சரில் ப்ளஸ் 2ன்னு வந்திருக்கா? இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒய் ப்ளஸ் 1 பை ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஒய் ஸ்கொயர் கரெக்டாக? ஸோ ஒய் ப்ளஸ் 1 பை ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 போட்டால் கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஈக்குவல். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஒய் ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 இங்கே இருக்குது. ஸோ அப்போ இதுவும் ஈக்குவல். அதே இது இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் வந்திருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் தான், இதுவும் ஈக்குவல் தான். அப்போ இது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 6th சம் பாருங்கள். எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 மைனஸ் 8 பை 8 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 5 கிவ்ஸ் என்ன தருது அப்படின்றது தான். ஸோ இதை நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். 6th சம் கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதிட்டேன். இதோட சால்வ் பண்ண சொல்லி தான் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் மேலே அப்படியே எழுதுகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 25ன்றது 5 ஸ்கொயர் தானே? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஓகேங்களா? ஸோ அப்போ ஏன்ற இடத்துல எக்ஸ் இருக்குது, பின்ற இடத்துல 5 ஸ்கொயர் 5 இருக்குது ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸு மைனஸ் 5 இதை நான் எடுத்து எழுதிட்டேன். மைனஸ் 8 டிவைடட் பை இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணுனா 5, அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 6. ஸோ 2ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணுனா சாரி 2 3 மல்டிபிள் பண்ண முடியாது. 1ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணுனா 5 ஆட் பண்ணால் 6 ஓகேங்களா? 1 இன்ட்டு 5 5 1 ப்ளஸ் 5 6. ஸோ அப்போ இதை ஃபேக்டர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 5 ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 5 ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை சப்ட்ராக்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி ரேஷனல் நம்பரை. அப்போ இங்கே வந்து என்ன இல்லை, எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே மிஸ்ஸிங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1ஆலையும் இங்கே எக்ஸ் மைனஸ் 1ஆலையும் மல்டிபிள் பண்ணணும் ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 5 இங்கேயும் மல்டிபிள் பண்ணினேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு ஜென்ரலாக எல்லாத்தையுமே எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகேங்களா? எல்லாத்தையும் காமனாக எழுதிட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 8 இன்ட்டு எக்ஸு 8x. ஸோ மைனஸ் இங்கே இருக்குது,
இது ப்ராக்கெட்டே போடுறேன். மைனஸ் 5 8s ஆர் 40. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். மைனஸ் 8x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 40 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயரு ரெண்டு இடத்துல எக்ஸ் இருக்குது. ஸோ 8x மைனஸ் 8x ப்ளஸ் 1x மைனஸ் 7x ப்ளஸ் 40 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ மேலே இருக்கிறத ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணி அதுக்கு எது காமனாக இருந்தால் கட் பண்ணலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணால் 40 ஆட் பண்ணால் 7. ஸோ அப்படி எதுவுமே நம்பரே வராது. ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணால் 40 ஆட் பண்ணால் 7ன்றது எந்த ஒரு நம்பருமே கிடையாது. ஸோ இதை இதுக்கு மேலே ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்கணும். ஓகேங்களா? பார்ப்போமா? ஸோ 6th சம்மு பாருங்கள். எல்லாமே இந்த ஒரு 7x 40 தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சரு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 40 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ எனக்கு நமக்கு 7x ப்ளஸில் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ 6th ஆன்சர் பி. ஆப்ஷன் பி தான் 6th கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது 7th கொஸ்டின் பாருங்கள். த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த என்டையர் டேர்முக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. நாங்கள் பார்ப்போம். இங்கே நான் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இதை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்கொயரில் வருமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ 256 அப்படின்னா 16ஓட ஸ்கொயர் தான் 256. 25ன்றது 5ஓட ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்பரை சிம்பிளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மேலே இருக்குது கீழே இருக்குது. எதில் பவர் அதிகம் பாருங்கள். இங்கே 6 இருக்குது இங்கே 8 இருக்குது. அப்போ மேலே தான் நான் எழுத போகிறேன். எக்ஸ் பவர் 8 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த கம்மியான பவர் இருக்கிறத மேலே கொண்டு போகும்போது இங்கே இடத்துல -6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இருந்தாலும் இப்பயும் சொல்கிறேன். ரெண்டு இடத்துல மேலேயும் கீழேயும் எக்ஸில் இருக்குது பவர் இருக்குது அப்படின்னா அதிகமான பவர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம எக்ஸை எழுத போகிறோம். எழுதிட்டு கம்மியான பவரை மேலே கொண்டு வரும்போது -6ன்னு எழுதுகிறோம். இப்போ ஒயில் பாருங்கள் 4 இருக்குது இங்கே பவரில் 6 இருக்குது. ஸோ கீழே தான் பவர் அதிகம் y 6 எழுதிட்டு மேலே இருக்கிறத கீழே கொண்டு வரும்போது -4ன்னு மாற்றிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இஜெட் பாருங்கள் மேலே தான் பவர் அதிகம். ஸோ இஜெட் பவர் 10 கீழே இருக்க 6 மேலே வரும்போது -6. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுத்து எழுதும்போது 16 ஸ்கொயர் எக்ஸு பவர் 8 - 6ன்றப்ப 2 இஜெட் பவர் 10 - 6ன்றப்ப 4 இங்கே 5 ஸ்கொயரு ஒய் 6 - 4ன்றப்ப 2. ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே அதோட வேல்யூ மாறாமல் தான் எழுதியிருக்கேன். நம்ம இன்னும் ஸ்கொயர் ரூட் எடுக்கல. அடுத்த ஸ்டெப்பில் தான் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஓகேவா? கேட்டிருக்கிறது ஸ்கொயர் ரூட் தான். ஸோ டேக் த ஸ்கொயர் ரூட் அப்படின்றப்ப ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 16 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இஜெட் பவர் 4 5 ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா பவரில் ஸ்கொயர் இருந்தால் கட் பண்ணிக்கலாம். அதாவது எதெல்லாம் பவரில் இருக்கோ அது பவரை டிவைடட் பை 2ன்னு போடணும். பவர் நம்பரை மட்டும் இப்போ 16 பவர் 2 இருக்குது. 2 டிவைடட் பை 2 போட்டால் 1. அப்போ அதுக்கு மேலே அதை போட தேவையில்லை. எக்ஸு பவர் 2 2 டிவைடட் பை 1 2 2 டிவைடட் பை 2. அதாவது பவரை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இதுக்கு அர்த்தம் அதுதான். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் அப்படின்றப்ப 2/2 1 எக்ஸ் 2/2 1 இஜெட்டுக்கு 4/2 அப்படின்றப்ப 2 5க்கு அப்படியே எழுதுங்க. ஒய்க்கு 2/2 ஒய். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பு ஒன்று ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா இது இங்கே தான் எழுதணும். நான் அந்த இடத்துல உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதுனேன் ரெட் கலரு. ஸோ அப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எனக்கு வரக்கூடிய ஆன்சர் இதுதான். 6x இஜெட் ஸ்கொயர் டிவைடட் பை 5y அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்கொயரில் இருக்குது. ஸ்கொயர் ரூட் எடுத்ததுனால மேபி 16 × 16 256 -16 × -16 அதுவும் 256 தான். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதை தான் அவன் என்ன போட்டிருக்கான் அப்படின்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? 16/5 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஜெட் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய். எனக்கு பாசிட்டிவ் ஆன்சர் மட்டும் வந்தால் போதுன்றதுக்காக மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி போட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ 7th ஆன்சர் இதுதான். நமக்கு இருக்கிறது அதே தான் வந்திருக்கும். 16x இஜெட் ஸ்கொயர் டிவைடட் பை 5y. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த நம்பருக்கு மட்டும் மாடுலஸ் ஆப்ரேட்டர் போட்டிருப்பான். போடலைனாலும் அது கரெக்டான ஆன்சர் தான். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பாருங்கள். Which of the following should be ordered to make x power 4 plus 64 a perfect square? ஸோ இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணும்னா இதோட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். வாங்க நம்ம கிளாஸ் பார்ப்போம். கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 64. இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் சார் 64. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் மொத்தமாக ஹோல் ஸ்கொயர் இருந்தால் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ இதில் 2ab போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ன்றதான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரு. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரை வரணும்னா இங்கே என்ன ஆட் பண்ணணும்? 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ஆட் பண்ணணும். இது ஏ இது பி. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 8 ஸ்கொயரு ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இதை ஆட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 8 ஹோல் ஸ்கொயர்னு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை ஆட் பண்ணுறக்கூடிய இந்த டேர்ம் வந்து என்னது? 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 8. 2 இன்ட்டு 8 16 16x. ஓகேங்களா? ஸோ அப்போ 16x அப்படின்றத ஆட் பண்ணாலே நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துடும். பட் வந்து இங்கே வந்து என்னது? எக்ஸ் பவர் 4 இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸ் பவர் 4 அப்படின்றத எழுதுவோம். அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்றதுல எக்ஸ் பவர் 4 இருக்குது. அப்போ ஏ வந்து என்னவா இருக்கும்? எக்ஸ் பவர் ஸ்கொயராக இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ் பவர் 4ல் பாதி தான் ஏ. ஓகேங்களா? ஏ ஸ்கொயரில் பாதி தான் ஏ. அப்போ இங்கே எக்ஸ் பவர் 4ல் பாதி எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றதான் நமக்கு ஆன்சராக வரும். இங்கே வந்து 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 8. 2 8 சார் 16 16 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றதான் எனக்கு ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை எடுத்து எழுதும்போது கவனமாக எழுதுங்க. அதை ஃபாலோ பண்ணும்போதும் கவனமாக இருங்க. இதுவும் ஒரு ப்ராக்டிஸ் தான். ஓகேங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் கரெக்டாக கவனமாக பார்த்து எடுத்து எழுதி அதை நம்ம சால்வ் பண்ணணும். தப்பாக எடுத்து எழுதினாலும் நம்ம சால்வ் பண்ணாலும் ஆன்சர் வரும். ஆனால் நம்ம சந்தோஷமாக இருப்போம் கரெக்டாக எழுதிட்டோன்ட்டு. பட் கொஸ்டின் தப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கவனம் கொஸ்டின்லேயும் இருக்கணும். நன்றி. அடுத்து 9th சம் பார்ப்போம். ஸோ 8th சம்முக்கு இங்கே வந்து எனக்கு 16x ஸ்கொயர் அப்படின்றது இந்த பி ஆன்சர். ஓகேங்களா? 9th சம் பாருங்கள். த சொல்யூஷன் ஆஃப் 2x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சொல்யூஷனால எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்றது தான் டேரெக்டாக கேட்காம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து 9 இருக்குது. 2x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ரெண்டு சைடுமே பவரில் ஸ்கொயர் இருந்தால் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேக் த ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கொயரை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 2x மைனஸ் 1. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இங்கே ஆன்சர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு தான் வரும். ஓகேங்களா? வெறும் ப்ளஸ் 3 மட்டும் வராது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு வரும். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3யும் 9 தான், 3 இன்ட்டு 3யும் 9 தான். ஸோ நம்மளுக்கு 9 தான் கொடுத்துருக்கான். அப்போ வரக்கூடிய ஆன்சரு மைனஸ் 3ஆகவும் இருக்கலாம், இல்லை ப்ளஸ் ஆரும் 3ஆகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டு விதத்தில் யூஸ் பண்ணலாம். 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு ப்ளஸ் 3 ஒரு சைடு, 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 3 ஒரு சைடு எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 2x ஈக்குவல் டு மைனஸ் 1 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 1ஆக மாறும். 2x ஈக்குவல் டு 4, x ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 2 2. ஸோ அப்போ எனக்கு x ஈக்குவல் டு 2 அப்படின்றது ஒரு ஆன்சராக கிடைக்கும். இந்த சைடு பாருங்கள், 2x மைனஸ் 3 இந்த மைனஸ் 1 அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 1ஆக மாறும். மைனஸ் 3 ப்ளஸ் 1 மைனஸ் 2. 2x equal to minus 2. அப்போ x is equal to minus 2 divided by 2. ஆன்சரு minus 1. ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஆன்சர் கிடைக்குது. x is equal to plus 2, x is equal to minus 1. ஸோ ரெண்டு ஆன்சருமே எக்ஸுக்கான எக்ஸாக்ட் வேல்யூ தான். இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1ன்றது ஆன்சராக கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 2ன்றது ஆன்சராக கொடுத்துருக்காங்க, மைனஸ் 1 2வையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்குது இதுதான் கரெக்ட் அப்படின்னு டிக் அடிக்கக்கூடாது. ரெண்டாவது இடத்துல இருக்குது எதுன்னு டிக்குன்னு அடிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ரெண்டுமே ஆன்சர் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ 9th சம்முக்கான ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 10th சம் பாருங்கள். த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இஃப் 4x பவர் 4 மைனஸ் 24x கியூபு ப்ளஸ் 76x ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் இது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ரிமைண்டர் 0 வரணும். ஓகேங்களா? அதுதான் நம்மளுக்கு கான்செப்ட். அதாவது இப்போ 64 அப்படின்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எக்ஸாக்ட் வேல்யூ 8 தான் வரும், ரிமைண்டர் 0 வரும். ஓகேங்களா?
ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். ஓகே, இப்போ நான் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு லாஸ்ட்லேருந்து டபுளாக தான் கட் பண்ணுவோம். ஓகேங்களா, லாஸ்ட் 2 டேர்ம் இது 2 டேர்ம்ஸ் விட்டுருங்கன்னா அடுத்து இந்த ரிமைனிங் சிங்கிள் டேர்ம் இருக்குல்ல, இதை மட்டும்தான் எடுக்க போகிறோம். இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் பார்க்க போகிறோம். அதாவது எதோட ஸ்கொயர் இது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ 4x⁴ அப்படின்றத 2x² இன்ட்டு 2x² அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 4 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் 2, x⁴ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் பவரில் அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணாலே போதும் தான் பவரை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ x². ஸோ 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2, x⁴ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் x². ஸோ அதான் 4x⁴ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2x². ஓகேங்களா, 4x⁴ அப்படின்றத ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2x². ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ அப்போ 2x² நான் இங்கே எழுதுகிறேன், அதே 2x² இங்கேயும் எழுதுகிறேன். ஸோ 2x² இன்ட்டு 2x², 4x⁴. ஓகேங்களா, ஸோ இப்போ டிவிஷன் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ட்ராக்ஷன். அதனால் சைனை சேஞ்ச் பண்ணுறேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன்னா 4x⁴ மைனஸ் 4x⁴ கேன்சல். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அடுத்து அந்த 2 டேர்மையும் அப்படியே மொத்தமாக கீழே இறக்குறேன். ஸோ பாருங்க, -24x³ + 76x². ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு இந்த பவரில் இருக்கிறத இந்த சைடு அப்படியே 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ இந்த பவரை நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணக்கூடாது, முன்னாடி தான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 2 இன்ட்டு 2x² என்ன வரும் 4x². ஓகேங்களா, ஸோ இங்கே மைனஸ். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுக்கிறேன், -24x³ டிவைடட் பை 4x². ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 4 4 6 4s are 24. அடுத்தது x², x³. ஸோ அப்போ என்னது கீழேருந்து மேலே கொண்டு வரும்போது அது பவர் -2ல் வரும், கட் பண்ணிங்கன்னா x1ன்னு வரும், முன்னாடி வரும் மைனஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ -6x. ஓகேங்களா, ஸோ இதுதான் -6x அப்படின்றது தான் இதால் டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஸோ இந்த -6xஐ நான் இங்கே எழுதுகிறேன், அதே -6x இங்கேயும் எழுதணும். இப்போ -6x இன்ட்டு 4x², -6 இன்ட்டு 4 -24, x இன்ட்டு x² x³ அதே தான் வரும். ஏன்னா அதை தான் நம்ம டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிச்சோம். ஸோ அதே தான் வரும். அடுத்தது அகைன் -6x இன்ட்டு -6x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 6 இன்ட்டு 6 36, x இன்ட்டு x². சப்ட்ராக்ஷன் அப்படின்றப்ப சைனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா -24x³ + 24x³ கேன்சல், 76x² - 36x² கட் பண்ணிங்கன்னா 40x². நெக்ஸ்ட்டு அடுத்த டேர்ம் ஃபுல்லாத்தையும் இறக்குங்க, ax + b. ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கிறத அப்படியே டபுளாக எழுதுங்க, 4x² - 12x. ஓகேங்களா, இந்த என்டையர் டேர்மை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 இன்ட்டு 2x²ன்றப்போ 4x², 2 இன்ட்டு -6xன்றப்போ -12x. ஓகேங்களா, ஸோ இதை தான் நான் டபுள் ஆக்கியிருக்கேன், இங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது, 40x² டிவைடட் பை இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்மு 4x². ஸோ x²ம் x²ம் கட் ஆயிரும், 4ம் 4ம் கட் ஆயிரும். அப்போ ரிமைனிங் 0 கிடையாது, 10. ஓகேங்களா, 10ன்னு ஆன்சர் வரும். ஏன்னா முன்னாடி இது வந்து 1 இருக்கிறதா அர்த்தம், 1ம் 0ம் சேர்ந்தா 10. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், +10ன்றப்ப அந்த 10ஐ இங்கே நான் எழுதுகிறேன், +10 அதே 10ஐ இங்கேயும் எழுதுகிறேன். ஸோ இப்போ 10 இன்ட்டு 4x², 40x². 10 இன்ட்டு -12x -120x, 10 இன்ட்டு 10 + 100. ஓகேங்களா, நம்மளுக்கு இதுக்கு மேலே எந்த டேர்மும் இறக்குறதுக்கு இல்லை. அது போக இங்கே லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து இந்த கான்ஸ்டன்ட் நம்பர் மட்டும் வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே இதை நம்ம ப்ராசஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னாலே இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது எனக்கு வரக்கூடிய ரிமைண்டர் என்னவாக இருக்கணும், 0வாகத்தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ 0வாக இருக்கணும். ஸோ அப்போ நான் வந்து இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா இது மைனஸு, இதை வந்து ப்ளஸ்ஸு, இதில் வந்து சைனை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 40 - 40 0. அடுத்தது a +
120 இன்ட்டு எக்ஸு, அடுத்தது பி ப்ளஸ் 100 ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்டையர் டேர்மும் 0 தான் அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், a ப்ளஸ் 120 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0, b ப்ளஸ் 100 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஏன்னா ரிமைண்டர் 0, அப்போ இதுவும் 0 இதுவும் 0 தான். அதான் நான் எழுதியிருக்கேன். இந்த டேர்மும் 0 இந்த டேர்மும் 0 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து b மைனஸில் இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் சைன் வரும். ஸோ b மைனஸ் 100 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸை கேன்சல் பண்ணிட்டோம்னா a ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 0, a ஈக்குவல் டு 120 இந்த சைடு வரும்போது மைனஸ் 120, அடுத்தது b மைனஸ் 100 ஈக்குவல் டு 0, இந்த மைனஸ் 100 அந்த சைடு வரும்போது b ப்ளஸ் 100, b ஈக்குவல் டு 100 ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஏபிக்கான வேல்யூ. ஏ வந்து மைனஸ் 120, b வந்து 100. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய சாய்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா சியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏ வந்து மைனஸ் 120, பி வந்து 100. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் q ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆர் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனோட ரூட்டோட ஸ்கொயர் தான் இதோட ரூட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இந்த ஈக்குவேஷனோட ரூட் வருது இல்லையா, அந்த ரூட்டோட ஸ்கொயர் தான் இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கியூ கமா பி கமா ஆர் இன். ஸோ இந்த கியூபிஆர் அப்படின்ற ரூட்ஸ் வந்து என்ன ஆர்டரில் இருக்கும், ஏபியா ஜிபியா, ஏபி ஜிபி சேர்ந்து வருமா இல்லை எதுவுமே வராதா அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இந்த சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ எல்லாமே ஈஸியாக புரிகிற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம சம் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா செகண்டாக கொடுத்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் அதோட ரூட்ஸ் இதெல்லாம் என்ன ஆர்டரில் வரும்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ செகண்டாக கொடுத்த ஈக்குவேஷனோட ரூட்டோட ஸ்கொயர் தான் ஃபஸ்ட்டாக கொடுத்த ஈக்குவேஷனோட ரூட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதோட ரூட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்னது மைனஸ் பி பை ஏ. ஸோ பி இருக்க இடத்துல என்ன இருக்குது, பி இருக்குது, ஏ இருக்க இடத்துல க்யூ இருக்குது. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா என்னது சி பை ஏ. சி இருக்க இடத்துல ஆறு, ஏ இருக்க இடத்துல க்யூ. ஸோ இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஓகேங்களா. ஆனால் நம்மளை கொடுத்தது ஆல்ஃபா பீட்டா ரூட்டு, இது சம் ஆஃப் த ரூட்ஸ். இதோட ஸ்கொயர் வந்து அந்த முன்னாடி இருக்க ஈக்குவேஷனோட ரூட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். therefore the square of the roots என்னது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சது ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதலாம். இது எதுக்காக எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் தெரியும். ஸோ அதனால தான் இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்றது நம்மளுக்கு கிடையாது. ஸோ ஆல்ஃபா பீட்டா டேர்முக்கும் ஆல்ஃபா பீட்டா டேர்முக்கும் இந்த இதை மாற்றுறதுக்காக இதை எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆல்ஃபா பீட்டா, ஸோ அப்போ இதுக்கு நான் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்றது தான் ஈக்குவலாக வரும். எதுக்காக நான் இதை எழுதுகிறேன் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்ஃபா பீட்டா இருக்குது, ஆல்ஃபா பீட்டா இருக்குது ஓகேங்களா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது, ஆல்ஃபா பீட்டா இருக்குது. பட் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு டேட்டா கிடையாது. ஸோ அதனால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்ற மெத்தடுக்கு நான் மாற்றுறேன் ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த இதை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஆல்ஃபா பீட்டா வந்து பி பை கியூ அப்படின்றது நம்ம மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அப்போ பி பை கியூ ஹோல் ஸ்கொயர்னு போடுறப்ப இன்டூஜில் ஸ்கொயர் போட்டுட்டு மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டான்றது ஆர் பை கியூ அப்படின்றத மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் த சம் ஆஃப் த ரூட்ஸ் இது. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஓகேங்களா. ஆல்ஃபா பீட்டா அப்படின்றது பி பை கியூ. ஸோ இதோட ஸ்கொயர் எடுத்திங்கன்னா அதே தான் பி ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர் அப்படின்றது தான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஓகேங்களா. சரி ஆல்ஃபா பீட்டா அப்படின்றது இது கிடையாது, ஆர் பை கியூ ஓகேங்களா. ஆல்ஃபா பீட்டான்றது ஆர் பை கியூ, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் சி பை ஏ மேலே கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஆர் பை கியூ ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இதை எப்படி எழுதலாம், ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கியூ ஸ்கொயர்.
ஸோ இது வந்து நமக்கு இப்போ 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். என்னது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் சம் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்ன்றது ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் தான். ஓகேங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 2 ரூட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அதுக்கான ஈக்குவேஷன் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். என்ன ஃபார்மெட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேங்களா? சம் ஆஃப் ரூட்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் கண்டுபிடிச்சிருக்கதை எழுத போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு சம் ஆஃப் த ரூட்ஸு இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே எழுதுகிறேன். பி ஸ்கொயர் டிவைடட் பை கியூ ஸ்கொயர் மைனஸ் 2r டிவைடட் பை கியூ ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கியூ ஸ்கொயர். ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கியூ ஸ்கொயர் இருக்குது, இங்கே கியூ இருக்குது, இங்கே கியூ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒன்று தான், எதுவுமே இல்லைன்னா 1. ஸோ எல்லாத்தையுமே கீழே காமனாக கியூ ஸ்கொயர் கொண்டு வரலாமா? அதுக்கு முன்னாடி இந்த டேர்முக்குள்ளே கொண்டு வரேன். எக்ஸு இங்கே கியூ ஸ்கொயர் இருக்குது, இங்கே கியூ இருக்குது. அப்போ இதோட ஒரு கியூ மேலே கீழே நம்ம மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ இங்கேயும் ஒரு கியூ, இங்கேயும் ஒரு கியூ மல்டிபிள் பண்ணேன்னா என்ன வரும்? பி ஸ்கொயர் மைனஸ் 2r³ டிவைடட் பை கியூ ஸ்கொயர் காமனாக வந்துடும். ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இங்கே கியூ ஸ்கொயர், இங்கே கியூ ஸ்கொயர், இங்கே 1. அப்போ இங்கேயும் நான் என்ன பண்ண போகிறேன்? மேலேயும் கீழேயும் கியூ ஸ்கொயர் எலமெண்ட்டில் பண்ணலாமா? ஸோ அப்படின்றப்ப கியூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 2r³ ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை காமனாக ஒரு கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த கியூ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ கியூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 2r³ ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து என்னது நம்ம ஜென்ரேட் பண்ண ஈக்குவேஷன். இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதோட ரூட்டை வச்சு ஸ்கொயர் பண்ணி அதை ரூட்டாக கன்சிடர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பட் வந்து புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்கொயர் வந்து எதோட ஈக்குவேஷனாக இருக்கும், ரூட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனோட ரூட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு எங்கே சொல்லியிருக்காங்க, புக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கண்டுபிடிச்சது, இது புக்ஸில் கொடுத்தது. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். ஓகேவா? அப்படின்ற கண்டிஷன் தான் நம்ம எடுக்க போகிறோம். தேட் ஃபார் 1 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இதுவும் ஈக்குவலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். எக்ஸும் ஈக்குவல். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2r³ ஈக்குவல் டு பி ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் 2r³ ஈக்குவல் டு பி ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போங்க. 2r³ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அந்த சைடு வந்து பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும், 2p ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ r³ ஈக்குவல் டு பி ஸ்கொயர். ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்கான், என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒன்று கொடுத்தான், q, p, r. இது 3 என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு டேர்மு, இது செகண்ட் டேர்மு, இது தேர்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேஷியோ கால்குலேட் பண்ணுங்கள். செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் ஈக்குவல் டு தேர்டு டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம். ஓகேங்களா? ஸோ ஜிபியாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் நான் இதை கால்குலேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏபியாக இருந்துச்சுன்னா என்னது, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம்னு வரும். ஸோ பி மைனஸ் கியூன்னு வரும். நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி மைனஸ்லாம் எதுவுமே இல்லை, மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. அதனால் நான் வந்து ரேஷியோவாக இருக்கலாமா அப்படின்ற எண்ணத்தில் ஆர் ஈக்குவல் டுன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள், கிராஸாக கொண்டு வாங்க. இது ரேஷியோன்றது வேறு. ஓகேங்களா? இந்த ஆறு வேறு, இந்த ஆறு வேறு. கிராஸாக கொண்டு வந்தீங்கன்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த இது கியூ, இது கிராஸாக கொண்டு போங்க q into r or r into q. ஓகேங்களா? ஸோ p ஸ்கொயர் ஈக்குவல் டு qr, r³ ஈக்குவல் டு p ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதை தேர்ட், இதை ஃபோர்த்துனும் இதை தேர்டுன்னு வச்சிங்கன்னா ஃப்ரம் 3 and 4 the given equation of the root, sorry, the given root of the equation. ஓகேங்களா? அதோட ரூட்ஸ் வந்து r in என்னது ஜிபி. ஓகேங்களா? ஏன்னா ரேஷியோ ஈக்குவல் அப்படின்றத எடுத்தோம், கரெக்டாக ப்ரூவ் ஆயிடுச்சு. ரேஷியோவை ஈக்குவலாக எடுத்து இதுவும் ஈக்குவல் அப்படின்றப்ப
இது வந்து ஜிபி தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த சம்ம நம்ம வந்து ஏற்கனவே எக்ஸர்சைஸ்லேயும் ஒன்று செஞ்சுருக்கிறோம். ஸோ அதுலேயும் பாருங்கள், இதையும் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு தான். 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அழகாக செஞ்சிடலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து யோசிக்க இதை செய்யணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்றத சம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும் தான். எந்த சம்மாக இருந்தாலும் நம்ம தான் செய்ய முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்போ 7th சம்மு முடிச்சுட்டோம். இப்போ வந்து 11th சம்முக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது? ஜிபி அப்படின்றது தான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ ஈஸியாக இருந்துச்சு, இல்லை புரியுற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம 12th சம் பார்ப்போம். ஸோ 12th சம் பாருங்கள். கிராஃப் ஆஃப் எ லீனியர் ஈக்குவேஷன் இஸ் எ டேஷ். ஓகேங்களா? அதாவது லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லீனியர் ஈக்குவேஷனால எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். ஓகேங்களா? இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க. லீனியர் அப்படின்னாலே லயன்றதில் பாதி, அதில் லீனியரில் பாதி என்ன இருக்குது? லயன். ஸோ லைன் தான் வரும் அப்படின்றத எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பேரபோலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எடுத்தால் தான் பேரபோலா வரும். ஓகேங்களா? சர்க்கிளுக்கு அதே மாதிரி இது எல்லாமே மாறி மாறி வரும். பட் லீனியர் அப்படின்னாலே லீனியரில் பாதி லைன் தான். லீனியர் ஈக்குவேஷனாலே அது லைனை தான் ஜென்ரேட் பண்ணும். அடுத்தது 13 பாருங்க. த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த குவாட்ரடிக் பாலினாமியல். ஓகேங்களா? குவாட்ரடிக் பாலினாமியல்னாலே பவரில் 2 வித் த எக்ஸ் ஆக்சிஸ் இஸ். ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸில் இந்த குவாட்ரடிக் பாலினாமியல் எத்தனை இடத்துல கட் பண்ணுது அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன்னா கட் பண்ணுது குவாட்ரடிக் பாலினாமியல். ஸோ இதை எடுக்குமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்து எழுதிட்டேன். இப்போ இதை நான் சால்வ் பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணுனா ஆன்சர் 4 வரணும். அதே நம்பரை ஆட் பண்ணாலும் ஆன்சர் 4 வரணும். ஓகேங்களா? ஸோ எந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 2 + 2 4. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்றதான் எனக்கு ஆன்சரு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 ரெண்டுமே சேம்ன்றதுனால டபுள் டைம்ஸ் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -2 எத்தனை தடவை? டபுள் டைம். ஓகேங்களா? ஸோ டபுள் டைம் கட் ஆகுது எந்த இடத்துல? -2ன்ற இடத்துல. அவ்வளோதான். ஸோ டபுள் டைம் கட் ஆகுது -2ன்ற இடத்துல. ஓகேங்களா? அப்போ ஒரே இடத்துல தான் கட் ஆகுது. கரெக்டாக ஒரே இடத்துல 2 தடவை கட் ஆகுதுனாலும் அது கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன? -2ன்ற ஒரே ஒரு பாயிண்ட், சிங்கிள் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ 1 பாயிண்ட் தான். பட் 1 பாயிண்ட் இந்த பாயிண்டில் இப்படி கட் ஆகுது, இப்படி கட் ஆகுது. எத்தனை தடவை கட் ஆனாலும் எந்த பாயிண்டில் கட் ஆகுது அப்படின்னா ஒரு பாயிண்டில் தான் கட் ஆகுது. ஸோ அதான் கொஸ்டினுக்கான ஆன்சர். நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் கேட்டிருக்கான். ஸோ டபுள் டைம் கட் ஆனாலுமே ஆன்சர் என்னது? 1 தான். ஓகேங்களா? நம்ம 2ன்னு போட்டக்கூடாது. பவர் 2 இருக்குது அப்படின்றதுனால 2 போட்டக்கூடாது. சில நேரங்களில் x = 1 x = 2ன்னு வந்துச்சுன்னா அது 2 பாயிண்ட்ஸ்ன்னு எழுதலாம். தப்பு கிடையாது. இங்கே பவர் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கண்டிப்பாக 2 பாயிண்ட் வரும்ன்றது நம்ம யோசிக்கலாம். பட் வந்து டபுள் டைம் ஒரே பாயிண்ட்டும் வரலாம். ஸோ அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 1 தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபார் த கிவன் மேட்ரிக்ஸ் ஏ இதோட கொடுத்தாங்க. த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏடி. சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுங்க. இதோட ஆர்டர் பாருங்கள். ஸோ ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் ரோ நம்பர் 1, ரோ நம்பர் 2, ரோ நம்பர் 3, 3 ரோஸ். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ரோஸ். காலம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 காலம். ஓகேங்களா? ஸோ 3 × 4 ஆர்டர் ஆஃப் ஏ. அவன் கேட்டிருக்கிறது ஆர்டர் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்றதான் கேட்டிருக்கான். ஏ டிரான்ஸ்போஸ்னா இதையுமே நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஆனால் ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் மாற்றுறோம். ஓகேங்களா? அதுதான் கண்டிஷனு. ஸோ அப்போ இது ரோ ஃபஸ்ட்டு நம்பர் ரோ, செகண்ட் நம்பர் காலம் அப்படின்றப்ப இதை காலத்தை ரோவாகவும் ரோவை காலமாகவும் மாற்றியாச்சு. ஸோ ஆர்டர் ஆஃப் ஏடின்றது என்னது? 4, 3. அவன் என்ன கேட்டிருக்கான்? ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏடி தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏடி. ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏடின்றப்ப 4, 3 எந்த ஆன்சரு? இங்கே இருக்குது டி ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 15th கொஸ்டின். இஃப் ஏ இஸ் a 2 × 3 மேட்ரிக்ஸ் அண்ட் பி இஸ் a 3 × 4 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏ வந்து 2 × 3 மேட்ரிக்ஸாக இருக்குது. பி வந்து பியோட ஆர்டர் வந்து 4 × 3 இருக்குது. ஹவு மெனி காலம்ஸ் டஸ் ஏபி? ஓகேங்களா? ஸோ 2 மேட்ரிக்ஸை நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏபி தான் கேட்டிருக்கான். ஸோ இது ஏ மேட்ரிக்ஸ், இது பி மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏபி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஆர்டரையும் செகண்ட் மேட்ரிக்ஸ் ஆர்டரையும் எடுத்திங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டும் சேமாக இருந்தால் தான் மல்டிபிள் பண்ண முடியும்.
ஸோ 3 3 மல்டிபிள் பண்ணலாம். ஓகேவா? அது போக இதையும் கட் பண்ணிடுங்க. மீதி இருக்கிறத அப்படியே பேர் ஆக்கி விடுங்க. 2 கிராஸ் 4 ஓகேங்களா? 2வையும் 4ஐயும் சேர்த்து எழுதுறேன். 2 கிராஸ் 4 ஆர்டர் ஆஃப் ஏபின்றது 2 கிராஸ் 4. ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான்? ஏபி காலம் ஓகேங்களா? ஹவு மெனி காலம்ஸ் டஸ் ஏபி? ஸோ ஏபியோட ஆர்டரில் ஃபஸ்ட்டு நம்பர் என்னது? ரோ. செகண்ட் நம்பர் தான் காலம். ஸோ அப்போ எத்தனை காலம் இருக்குன்னா 4 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 15th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நம்பர் ஆஃப் காலம் வந்து ஏபிக்கு வந்து 4. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 16th கொஸ்டின். இஃப் நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் ரோஸ் ஆர் நாட் ஈக்குவல் இன் எ மேட்ரிக்ஸ் ஓகேங்களா, தென் இட் இஸ் செட் டு பி எ. ஸோ நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் ரோ காலம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரோவும் காலமும் வேறு வேறு ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே வந்து 3 ரோஸ் இருந்துச்சு அப்படின்னா காலம் வந்து 1 2 3 4 இந்த மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கலாம். இதே இது இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டுமே சேமாக இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து 3 ரோஸ் 3 காலம் அப்படின்ற மாதிரி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 ரோஸ் 3 காலம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அவன் கேட்டிருக்கிறது நாட் ஈக்குவல். ஸோ நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்தால் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வரும். அப்போ இது கண்டிப்பாக கிடையாது. இப்போ டயகோனல் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த டயகோனல் இருக்கிறது மட்டும்தான் நம்பர்ஸ் இருக்கணும். ரிமைனிங் ரெண்டு சைடுமே ஜீரோவாக இருக்கணும். ஸோ அப்போ அதுவுமே ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் மட்டும்தான் ஃப்ரேம் ஆகும். ஸோ டயகோனலும் வராது. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு அதே நம்பர் ஒன்றா இருக்கணும், மற்ற எல்லாம் ஜீரோவாக இருக்கணும். ஸோ அதுவுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் மட்டும்தான் வரும். ஸோ இது வராது. ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல். பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் வரும். லென்த்தும் ஹைட்டும் வேறு வேறையாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ டயகோனல் வராது, ஸ்கொயர் வராது, ஐடென்டிட்டி வராது அப்படின்றத எலிமினேட் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை ரெண்டுமே வந்து இப்போ வந்து 2 x 3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 1 2 5 இப்படி 4 எடுத்துக்கிட்டேனாலும் பார்க்க ரெக்டாங்குலர் இருக்குது அப்படின்னாலும் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரிதான் ஓகேங்களா. ஸோ ஆக மொத்தம் ரோவும் காலமும் ஈக்குவலாக இல்லைன்னா அது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. அடுத்தது 17th சம் பாருங்கள். டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ காலம் மேட்ரிக்ஸ் இஸ். ஸோ காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னா காலம்னா என்னது? வெறும் காலம் மட்டும்தான். சிங்கிள் ரோ இருக்கணும், பட் வந்து காலம் வந்து நிறையா இருக்கணும் ஓகேங்களா. ஸோ 5 6 7 8 இந்த மாதிரி ரோ வந்து ஒன்று தான் இருக்கும், பட் காலம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த மாதிரி காலம் வந்து மோர் தென் ஒன்றா இருக்கணும், ரோ வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து காலம் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. ஸோ காலம் மேட்ரிக்ஸை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன ஆகும்? ரோவாக காலமாக மாற்றுவோம் ஓகேங்களா. ஸோ 5 6 7 8. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிங்கிள் காலம், பட் ரோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 காலம்ஸ் இருக்கும், 4 ரோஸ் இருக்கும், சிங்கிள் காலம் இருக்கும். ஸோ அப்போ காலம் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுத்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ரோ மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. அதே இது ரோ மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுத்தால் நம்மளுக்கு கிடைக்கும் காலம் மேட்ரிக்ஸ். ஸோ காலம் டு ரோ, ரோ டு காலம், இதுதான் நம்மளுக்கு இருக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 18th சம் பாருங்க. ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் எக்ஸ் இஃப் 2x ப்ளஸ் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இதை கொடுத்துட்டு எக்ஸோட டேட்டா என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. வாங்க இப்போ நம்ம செய்யலாம் சம் பார்ப்போம். ஸ்டூடெண்ட் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அது போக வீடியோ புரிகிற மாதிரி ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, 2x ப்ளஸ் 1357 5795 இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட டேட்டா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸுன்றது ஒரு மேட்ரிக்ஸ் தான் ஓகேங்களா, வேறு ஒன்றுமே இல்லை, வேல்யூ கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2xை மட்டும் வச்சுக்கிறேன். 5795 இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே அந்த சைடு போகும்போது என்னவா மாறும்? மைனஸ் ஓகேங்களா. ப்ளஸில் இருந்தால் மைனஸ் 1357 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணலாமா? 5 மைனஸ் 1 என்ன வரும்? 4. 7 மைனஸ் 3 4. 9 minus 5 4. 5 minus 7 minus 2 ஓகேங்களா. ஸோ இது லாஸ்ட் நம்பர் பாருங்கள், 5 minus 7 5 minus 7. பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனை அதை எழுதுவோம் ஓகேங்களா. ஸோ அதுதான் -2. ஸோ 2x = 4, 4, 4 2. அப்போ x is equal to 4/2 4/2 4/2 -2/2 ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த 2 அந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும், முன்னாடி நம்ம 1/2 போட்டு அடுத்த ஸ்டெப் இது எழுதினாலும் சரி, இல்லை அந்த 2வை டேரெக்டாக எல்லா நம்பருக்கும் டிவைட் பண்ணாலும் சரி தான் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை கட் பண்ணுங்கள்.
கட் பண்ணால் 2 2 2 இதை கட் பண்ணால் -1. ஸோ அப்போ எக்ஸுன்ற மேட்ரிக்ஸ்க்கான வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2, 2, 2, -1 ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பாருங்கள், நம்மளுக்கு இருக்கக்கூடிய 18 சம் 2, 2, 2, -1. ஸோ ஆன்சர் பி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம 19 சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி கால்குலேட்டட் ஃப்ரம் த கிவன் மேட்ரிக்ஸ். ஸோ ஏபின்ற 2 மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண முடியும், எதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஏ மேட்ரிக்ஸுக்கு நம்ம வந்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 3 ரோஸ், காலம் 1, காலம் 2 2 காலம்ஸ். பி மேட்ரிக்ஸுக்கு 1, 2, 3 3 ரோஸ், 1, 2, 3 3 காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3x2, பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3x3. ஸோ டைரெக்டாக நான் ஃபஸ்ட்டு ஏபி எடுக்கிறேன். ஸோ ஏபி எடுக்கும்போது எனக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு ஏபி எடுக்கிறேன் அப்படின்னா உள்ளார இருக்கக்கூடிய இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் என்னால் மல்டிபிள் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஏபி அப்படின்றப்ப ஈக்குவலாக இல்லை, அப்போ ஏபியை கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ பிஏவை நான் கால்குலேட் பண்ணுறதா இருந்தால் பி மேட்ரிக்ஸையும் ஏ மேட்ரிக்ஸையும் கால்குலேட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3x3, ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன இருக்குது 3x2. ஓகேங்களா. ஸோ இப்படி எடுக்கும்போது இது உள்ளார இருக்க ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ ஈக்குவலாக இருந்தால் பி கிராஸ் ஏ என்னால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஏபி எடுத்தாச்சு. அடுத்தது ஏ ஸ்கொயர் எடுக்கலாம். ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ. ஓகேங்களா. ஏ ஸ்கொயர் அப்படின்றது ஏ இன்ட்டு ஏ. ஏவோட ஆர்டர் என்ன இருக்குது 3x2. அதே தான் அடுத்தது 3x2 தான். ஏ இன்ட்டு ஏ அப்படின்றப்ப ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 3x2, ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 3x2. ஸோ உள்ளார இருக்கக்கூடியது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக ஈக்குவலாக இல்லை. அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்றத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் எடுங்க. பி ஸ்கொயர்ன்றப்ப பி கிராஸ் பி. ஸோ பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3x3, அகைன் 3x3. ஸோ இப்போ உள்ளார இருக்கக்கூடிய இது ரெண்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா. வெளியில் இருக்கிறது ஈக்குவலாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளார இருக்கக்கூடிய ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, ஈக்குவலாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்மளால் மல்டிபிள் பண்ண முடியும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, பிஏ கண்டுபிடிக்கலாம். ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியாது, பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது, பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம், பிஏ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆன்சர். ஸோ அப்போ செகண்டும் ஃபோர்த்தும் கரெக்டு. ஸோ எங்கே இருக்குது சி. ஆன்சர் சின்றதா கரெக்ட். ஸோ 19 சம்மை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து சி. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 2.20 இருக்கக்கூடிய இந்த 20th சம் தான். பாருங்கள், ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ், சி மேட்ரிக்ஸ் 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஏவா, பிஆ, சிஆ, டிஆ. ஓகேங்களா. அதாவது 1, 2, 3, 4 4ல் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதைத்தான் ஒன்றையும் நம்ம செஞ்சு பார்த்து எது கரெக்டாக இருக்குது அப்படின்றத ஆன்சர் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்து எழுதியிருக்கேன். ஏபிசி கண்டுபிடிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு டிவிஷன் ஏபி ப்ளஸ் சி ஈக்குவல் இது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ அதில் ஏபி எடுக்கிறேன். ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ். ஏபின்றப்ப மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்ச நம்ம எப்பவும் பண்ணக்கூடிய 7 மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ 1, 2, 3 அப்படின்றப்ப 1, 2, 3 ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே ஃபில் பண்ணுறேன். செகண்ட் ரோ அப்படின்றப்பையும் அதையும் அப்படியே ஃபில் பண்ணுறேன். ஓகேங்களா. 3, 2, 1. அடுத்தது செகண்ட் மேட்ரிக்ஸில் கூடிய ஃபஸ்ட்டு காலம் 1, 2, 0. காலம்ன்றப்ப மேலேயும் கீழேயும் தான், ரோன்றப்ப தான் சைடில். ஸோ செகண்ட் ரோ அப்படின்றப்ப செகண்ட் காலம்ன்றதை இந்த இடத்துல அப்படியே எழுதுகிறேன். ஸோ இப்போ நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் என்ன வரும் 1. செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் 2 2 சார் 4. தேர்ட் நம்பர் இன்ட்டு தேர்ட் நம்பர் 3 இன்ட்டு 0 மட்டும் தான் 0. 1 இன்ட்டு 0 0. செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் -1. ஓகேங்களா. 2 இன்ட்டு -1 -2. 3 இன்ட்டு 2 6. அதேமாதிரி ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் 3. செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் 4. தேர்ட் நம்பர் இன்ட்டு தேர்ட் நம்பர் 1 இன்ட்டு 0 0. ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு 0 0. செகண்ட் நம்பர் இன்ட்டு -1 -2. தேர்ட் நம்பர் இன்ட்டு 2. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஏபி அப்படின்றப்ப 1 + 4 5 5 + 4 0 0. ஓகேங்களா. 0 + -2 -2.
ஓகேங்களா. -2வையும் 6ஐயும் ஆட் பண்ணால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் செய்யணும். 4 ஓகேங்களா. சிம்பிளாக 6 - 2 அப்படின்றத நினச்சிக்கோங்க 4. 3 + 4 7. -2 + 2 0 ஓகேங்களா. ஏபி கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஏபி ப்ளஸ் சி எழுதணும். ஸோ ஏபின்றது இதுதான் ஆன்சரு. சியை நான் எடுத்து எழுதுகிறேன். ப்ளஸ் போட்டு சி எழுதுங்க. 0 1 -2 5 ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 + 0 5 4 + 1 5 7 + -2 7 வந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 5 0 + 5 5 ஓகேங்களா. ஸோ ஆல் ஆர் 5. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு டிவிஷன் ஏபி ப்ளஸ் சின்னு எடுத்தால் 5 5 5 எல்லாமே 5 வரணும். ஸோ வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இது கரெக்ட் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ அதோட முடிஞ்சிடாது. செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்தெல்லாம் கரெக்டானு செக் பண்ணணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு சி ஈக்குவல் டு 0 1 2 -3 -4 10 ஓகேங்களா. ஸோ அப்போ பி மேட்ரிக்ஸு இன்ட்டு சி மேட்ரிக்ஸு நான் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ பி மேட்ரிக்ஸ்னால் 1 0 2 -1 0 2 சி மேட்ரிக்ஸு 0 1 -2 5. ஸோ பியும் சியும் எடுத்து எழுதிட்டேன். நம்ம வழக்கம் போல் மல்டிபிள் பண்ண போகிறோம் 7 மெத்தடை யூஸ் பண்ணி. ஒன் டூ த்ரீ 3 ரோஸ் இருக்குது ஓகேங்களா. அப்போ அகைன் ஒரு 7 போடணும். கவனமாக வச்சுக்கோங்க. 1 2 3 ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோ நம்ம போடணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ 1 0 1 0. செகண்ட் ரோ 2 -1 2 -1. தேர்ட் ரோ நம்ம மல்டிப்ளிகேஷனில் இப்போ தான் தேர்ட் ரோ வரைக்கும் போட்டிருக்கோம் இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலம் 0 2 0 2 0 -2 -0 -2. செகண்ட் காலம் 1 5 1 5 1 5 ஓகேங்களா. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. 1 × 0 0 0 × -2 0 ஓகேங்களா. 1 × 1 1 0 × 5 0 2 × 0 0 -1 × -2 -1ஐயும் -2ஐயும் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் +2 2 × 1 2 -1 × 5 -5 0 × 0 0 2 × -2 -4 0 × 1 0 2 × 5 10 ஸோ 0 + 10 ஓகேங்களா. ஸோ இதை ஆட் பண்ணி பாருங்கள். 0 + 0 0 1 + 0 1 0 + 2 2 2 -5 பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனாக எழுதுங்க. 0 -4 -4 0 + 10 10. ஸோ அப்போ பிசி அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சது இங்கே இருக்கிறத விட அப்படியே வரும். 0 1 2 -3 ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா 0 1 2 -3 -4 10 -4 10. தேர்ஃபோர் செகண்டுமே என்னது கரெக்டு தான். செகண்ட் டிவிஷனும் கரெக்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்டு டிவிஷன் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு டிவிஷன் பிஏ + சி = இது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் பிஏ கண்டுபிடிக்க போகிறேன். பி இன்ட்டு ஏ ஓகேங்களா. ஸோ பின்றப்போ 1 0 2 -1 0 2 இது பி. ஏவோட டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 3 2 1 மல்டிபிள் பண்ணலாமா. ஸோ 3 ரோஸ் இருக்குது 1 2 3 ஓகேங்களா. அதே மாதிரி காலம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 3 காலம்ஸ் இருக்குது. அப்போ 1 2 3 1 2 3 1 2 3 ஓகேங்களா. ஸோ இதை நம்ம எப்படி மைண்டில் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. எத்தனை 7 அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரோ வந்து இதில் இருக்கிறது எத்தனை ரோவோ அத்தனை ரோ போடுங்க. 1 2 3 1 2 3. அடுத்தது இதில் எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலம் 1 2 3 ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் ரோ ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். 1 0 1 0 1 0. அடுத்தது 2 -1 2 -1 2 -1 0 2 0 2 0 2 ஓகேங்களா. அடுத்தது காலம் ஃபில் பண்ண போகிறேன். 1 3
1 3 1 3 2 2 2 2 அடுத்தது 3 1 ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம பிஏ இதை மல்டிபிள் பண்ணி ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் 1, செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் 0. ஜீரோவால் எதை பண்ணுறதுனா 0. 1 இன்ட்டு 2 அடுத்து 0 இன்ட்டு 2. ஸோ 2 + 0. ஃபஸ்ட் நம்பர் 1 இன்ட்டு 3 3, 0 இன்ட்டு 1 0. அடுத்தது ஃபஸ்ட் நம்பர் 2 இன்ட்டு 1 2, -1 இன்ட்டு 3 -3. அடுத்து 2 இன்ட்டு 2 4, -1 இன்ட்டு 2 -2. அடுத்தது 2 இன்ட்டு 3 6, -1 இன்ட்டு 1 -1. 0 இன்ட்டு 1 0, 2 இன்ட்டு 3 6, 0 இன்ட்டு 2 0, 2 2s are 4, 0 இன்ட்டு 3 0, 1 இன்ட்டு 2 2 இன்ட்டு 1 2. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நான் எழுதுங்க. 1 + 0 1 2 3 -1 2 + 5. ஓகேங்களா. இதுலேருந்து கழிச்சா -2 வரும். 6 -1 5, 0 + 6 6, 0 + 4 4, 0 + 2 2. இது வந்து பிஏ. அடுத்து என்ன கேட்டிருக்கான், பிஏ + சி கேட்டிருக்கான். ஸோ பிஏ + சி அப்படின்னா பிஏல என்ன மேட்ரிக்ஸ் இருக்குன்னா 3x3 ஆர்டர் இருக்குது. சி மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா 2 5 3 0 ஆர்டர் இருக்குது. ஸோ இது 2x2. ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டரும் காமனாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். அதர்வைஸ் அடிஷன் அப்படின்றது இம்பாசிபிள். ஓகேங்களா. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ரெண்டோட ஆர்டருமே சேமாக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். அதர்வைஸ் இம்பாசிபிள். ஓகேங்களா. இதை நம்ம எழுதுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அதனால தான் எழுதி காமிச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3x3 இருக்குது, இங்கே 2x2 தான் இருக்குது. இதையும் ஆட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ 3x3, இங்கேயும் 3x3 இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 4th டிவிஷன் ஏபிசி. ஓகேங்களா. A இன்ட்டு பி இன்ட்டு சி. ஸோ ஏபிசி. ஸோ ஏபி மேட்ரிக்ஸு ஆன்சரோட சி மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏபி மேட்ரிக்ஸுக்கு ஆன்சர் வந்து ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷனில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஏபி மேட்ரிக்ஸ்க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஓகேங்களா. இதை தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஏபி அப்படின்னு போட்டு இதை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். என்னது 5470 அப்படின்றதான் ஏபி மேட்ரிக்ஸ்க்கான ஆன்சர். ஸோ அதான் நான் இங்கே எழுத போகிறேன். 5470 அப்படின்றது ஏபி மேட்ரிக்ஸு. நெக்ஸ்ட்டு சி மேட்ரிக்ஸ் அப்படின்றப்ப 2530. ஓகேங்களா. ஸோ இதுவும் 2x2, இதுவும் 2x2 தான். ஈஸியாக மல்டிபிள் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம வழக்கம் போல் நம்ம இங்கேயே நான் எழுதுகிறேன். ஏன்னா 2x2 தான். ஸோ இதில் 2 rows இருக்குது. ஸோ 2 rows, இதில் 2 column இருக்குது. அப்போ 2 column. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு row 5454, செகண்ட் row 7070. ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு காலம் 2323, செகண்ட் காலம் 5050. ஸோ ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 5s are 10, 4 3s are 12, 5 5s are 25 + 0 மல்டிபிள் பண்ணால் 0. 7 2s are 14 + 0 into 3 0. First number 35. Second number into second number 0. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 10 + 12 22, 25 14 35. ஓகேங்களா. பட் அவங்க கொடுத்துருக்கிறது ஏபி இன்ட்டு சி அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -8 20 -8 13. ஓகேங்களா. இது ரெண்டுமே ஈக்குவலாக. ஸோ நாட் ஈக்குவல் டு. ஸோ அப்போ ஃபோர்த்துமே என்னது நாட் கரெக்ட், தேர்டும் ஃபோர்த்தும் நாட் கரெக்ட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டும் செகண்டும் மட்டும்தான் ஆன்சர் கரெக்டு. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம ஆன்சர் எப்படி எழுதலாம். ஸோ இங்கே எழுதும்போது இதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு கரெக்டு, செகண்ட் கரெக்டு, தேர்டும் ஃபோர்த்தும் தப்பு. ஸோ அப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன்லி. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் 20th சம்முக்கு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கை பார்ப்போம்.